எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்தவரையும் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் எதுவும் பாசிட்டிவாக அப் சைடு போல் ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட்டு டவுன் சைட்லேயே தான் இருந்துச்சு. பொறுமையாக ஸ்லோவாக டவுன் சைடில் ட்ரெண்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு ஒரு 10:30 மணி வரையும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் அப்படியே ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுனு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் இனிஷியலாக ஒரு நல்ல ஒரு வாலடைலிட்டி இருந்துச்சு, டவுன் சைடில் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் கன்சாலிடேட் ஆகி லைட்டாக அப் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஈவன் இன்றைக்கி ஃபின் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி இருந்துச்சு. அது கொஞ்சம் வாலடைலிட்டி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு ப்ரீமியம் ஸ்பைக்ஸ்லாம் இருந்துச்சு. நூறுரூவாலேருந்து ப்ரீமியம் வந்து ஒரு 10:30 மணி போல் மார்க்கெட் கீழே விழும்போது ரூ. 180 வரையும் போச்சு. நல்ல ஒரு ஸ்பைக். ஈவன் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கனாலும் நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துச்சு 10 மணிக்கு போல். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரூ. 480 இருந்த ப்ரீமியம் திடீர்னு ரூ. 538 போச்சு. ஸோ எல்லா ப்ரீமியத்துலேயும் நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துச்சு காலைல. மார்க்கெட் சடனாக கீழே விழுந்தோடனையும் ஃபியர் வந்துருச்சு. அதே மாதிரி நிஃப்டிலையும் நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடல் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டான டிகே, ரொம்ப பெரிய டிகேலாம் இல்லை, பட் ஸ்டில் டீசெண்டான டிகே தான். 434 கிட்டே இருந்து ஆல்மோஸ்ட் 395 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 40 பாயிண்ட் கிட்ட டிகே ஆயிருக்குன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு கரண்ட் வீக் நிஃப்டிலையும் டீசெண்டான டிகே, ஒரு 50 பாயிண்ட் கிட்ட டிகே, 260 ஓப்பன் ஆகி 200 கிட்ட. இன்றைக்கி ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் அப்படின்ற போது ஓரளவுக்கு டிகேவை கேப்சர் பண்ணியிருக்க முடியும். பட் மார்னிங் ஸ்பைக்கை மட்டும் அவாய்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இல்லைனா ரொம்பவே கஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு நம்மளோட பொசிஷனை பொறுத்தவரையும் அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எதுவும் பெருசாக சேஞ்செலாம் கிடையாது. இன்றைக்கி சின்னதாக ஏதோ ஒன்று பண்ணேன். லைக் ஆல்மோஸ்ட் இந்த 200 குவான்டிட்டி ஆட் பண்ணி விட்ருக்கேன். வேறு ஒன்றும் பண்ணல. ஜஸ்ட்டு புட் சைட்லேயும் கால் சைட்லேயும் கொஞ்சம் தள்ளி 200 பாயிண்ட் தள்ளி ஆல்மோஸ்ட்டு 100 குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஃபின் நிஃப்டியில் சும்மா ட்ரேட் பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் அதுவும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த 350 வந்து பை மிஸ்டேக் ஏதோ ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அது வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பொசிஷனோட ஓவரால் பே ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. பே ஆஃப் எப்படி வரும்னுலாம் தெரில. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் டிகே நான் எதிர்பார்த்ததோட நிறையவே நடக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் கம்மியாக வர மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு. ஏன்னா நேத்தோட பே ஆஃப் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாலலாம் வந்து 80,000 90,000 மேலே ப்ராஃபிட் வரும்ன்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா ஒரு 40,000 50,000 தான் காமிக்குது. மேபி நாளைக்கு எல்லாமே மைனஸில் போகிற மாதிரி கூட காமிக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பொசிஷன் இப்போதைக்கு வரையும் உனக்கு ஒரு டீசெண்டான லாஸில் தான் போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 30,000 கிட்ட லாஸில் போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு ப்ராஃபிட்டில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் எனக்கு அதெல்லாம் தெரியல நாளைக்கு ப்ராஃபிட்டில் வருமா அப்படின்றது. பட் வீக்லியில் ஸ்டில் வீக்லி ஸ்டேடலில் ப்ரைஸ் இன்னும் ஒரு 200 கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் ப்ரைஸ் வந்து ஒரு 400 கிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு 350 வரும்னு நினைக்கிறேன். அது 350 வந்துச்சுன்னா இது ஒரு 130 போகும்னு நினைக்கிறேன். அது ஒரு 30 எக்ஸ்ட்ரா டிகே ஆகும் நாளைக்கு. பட் 6 டிகேவை டெல்டா சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா டெல்டா மூவ் ஓரளவுக்கு அந்த 30 ரியலைஸ் பண்ணலாம். பட் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்லாம். ஓப்பன் ஆகி மார்க்கெட் வாலடைலிட்டியாக இருக்குதா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் அடித்து நிற்கிதான்றதை பார்க்கணும். பட் ஸ்டில் பே ஆஃப்ஸ் இப்படி தான் இருக்குது. பே ஆஃப் கண்டிப்பாக கேலண்டரில் ஒரே மாதிரி இருக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு பே ஆஃப் மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகிற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். பட் ஸ்டில் லைக் இங்கே இருக்க டெல்டாவை பார்த்தீங்கன்னா -67 சொல்லுது. ஸோ டவுன் சைடு வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராஃபிட் வரத்துக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த கேல்குலேஷன் படி டவுன் சைடில் தான் ஹை ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கு தான் பார்க்கணும். அதே மாதிரி வேகாவும் நிறைய இருக்குது. ஸோ வேகா நிறைய இருக்கனால அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். இன்கேஸு நல்ல ஒரு டிகே ஆச்சு அப்படின்னா நாளைக்கு அதுவும் ஆல்மோஸ்ட் 67K வேகாலேயே இருக்குது. ஸோ அப்படின்னும் போது டீசெண்டான அதுவும் ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது வாலடைலிட்டி கொஞ்சம் கிராஷ் ஆனாலும் அதையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு பொசிஷன் இப்படி தான் போகுது. எதுவும் பொசிஷனில் மாடிஃபிகேஷன்லாம் இல்லை. சும்மா வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் தான் நான் சொன்ன மாதிரி இந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆக்சுவலான பொசிஷனுக்கே போகணும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.